டைரக்டர் அட்லி ராஜா ராணிலாம் அறிமுகமான இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படத்திலே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்து எல்லார் கண்ணிலையுமே வந்து தண்ணி வர வச்சிட்டாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய் சம்பவம்னா நான் என்னன்னு காட்டுறேன், இதுக்கு நான் தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க் ஒன்று செட் பண்ணார். அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆச்சு. அதுக்கப்புறம் தெரியலேருந்து இன்னொரு ஃபேன் பாய் சம்பவத்தை பார்க்க ரெடியா ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி மெர்சலு, அதுக்கப்புறம் வந்து பிகில் சொல்லிட்டு தளபதி விஜய் அவங்கள வச்சு இயக்கி சும்மா பிரம்மாண்டமாக காமிச்சிருந்தார். முக்கியமாக எல்லா படமுமே வந்து கிட்டத்தட்ட எல்லாம் பிளாக் பஸ்டர் கோடி கணக்கில் தான் வந்து வசூல் வேட்டே இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயக்குனர் சங்கரோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து தான் வந்து இப்படி வந்து மாறி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நிறைய பேர் வந்து பெருமையாக சொல்லுவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் பேபி ஜான் அப்படின்ற ஒரு படம், அதாவது தெரியோட ரீமேக் ஆஃப் ஹிந்தி வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை வந்து ரீமேக் பண்ணி அவரோட ப்ரொடக்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த படம் வந்து பெருசாக போகலை. முக்கியமாக வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அந்த படத்தில் வந்து அப்படியே கைண்ட் ஆஃப் ரீமேக் தான். பட் அந்த படம் வந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து செட் ஆகலை போல். ஸோ அந்த படம் வந்து வசூல் வேட்டையிலையுமே வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது. பட் ஆனால் இது அவரோட ப்ரொடக்ஷன், இதோட டைரக்ஷன் சைடில் வந்து வராது. ஸோ அதனால் ஸ்டில் அட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாப் மூவி கொடுக்காத ஒரு டேரக்டராக வந்து இருக்காரு. முக்கியமாக தமிழ் டேரக்டர்லேயே 1000 கோடி தொட்ட முதல் டேரக்டர், ஒன் ஆஃப் த டேரக்டர் இவர் தான் அப்படின்றமே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட மூவி பண்ண போகிறதாமே வந்து எக்கச்சக்கமான ரூமர்கள்லாம் வந்து கிளம்புச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது நடுவில் வந்து பொய்யாவும் கூட இருந்துச்சு. முக்கியமாக வந்து இதுக்கு முன்னாடி சல்மான் கான் கூட மூவி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. எஸ், அல்லு அர்ஜுன் கூட தான் மூவி அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடிகை யார் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ வந்து யோசிச்சு பார்க்கும்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இந்த காம்போ எப்படி ஹிட் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் வைக்கணும்.